True Light Network. Truly beyond truth. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்கிறேன். இது தமிழர்கள் இன்றைக்கு பொங்கலை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது தமிழர் திருநாள். இது ஒரு மத சம்பந்தமான பண்டிகை அல்ல. இது நம்முடைய தமிழ் மக்கள் கொண்டாடுகிற மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொதுவான ஒரு பண்டிகை. ஆகவே தான் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் கூட இந்த பண்டிகையை சிறப்பாய் கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். சில பண்டிகைகள் மத சம்பந்தமான பண்டிகைகள், அதிலே சில புராண கதைகள், அதைகளை வைத்து உண்டாக்கப்பட்ட பண்டிகைகள். ஆனால் பொங்கல் பண்டிகை பொறுத்த மட்டில் இதில் எந்த விதமான அப்படிப்பட்ட மத சம்பந்தமான வரலாறுகளோ அல்லது கதைகளோ காணப்படவில்லை. இது தமிழ் மக்கள், விவசாய மக்கள் தேவனை துதித்து கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. இதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். கிறிஸ்தவ மக்கள் கூட தேவ பிள்ளைகள் இந்த பண்டிகையில் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும். வேத புஸ்தகத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த முதல் வேலை என்ன தெரியுமா? ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வைத்துவிட்டு சோம்பேறியாக இருக்கும்படி வைக்கவில்லை. இந்த தோட்டத்தை நீ பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். அப்படியானால் தோட்டத்தை அவன் பராமரித்து அதில் விளைச்சலை பெருக பண்ண, அதை பாதுகாக்க கவனம் செலுத்த வேண்டும். ஒரு விவசாயியாக ஆண்டவர் ஆதாமை வைக்கிறார். விவசாயம் செய்வதற்கான பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த தோட்டத்தை விவசாயம் செய்து பராமரிக்கிற பொறுப்பு, அதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலை. தொடர்ந்து வேதத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கூட, உன் நிலத்தின் கனி நான் அதை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஈசாக்கு விதை விதைத்த போது 100 மடங்கு பலன் அடையும்படி அந்த நிலத்தின் கனிகளை பெருக பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உன் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் விவசாய நிலங்களை ஆசீர்வதித்து அதிலே தானிய விளைச்சலை பெருக பண்ணி மக்களை மகிழ்விக்க விரும்புகிறார். ஏனென்றால் விவசாயம் இல்லாவிட்டால் மனிதன் உண்டு இந்த உலகத்திலே வாழ முடியாது. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரும் அதை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து பேசும்போது கூட இந்த அறுவடை பண்டிகை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. சேர்ப்பு கால பண்டிகை என்னது? அறுவடை பண்டிகை, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். இதை நீ ஆசரிக்கணும், ஒரு பண்டிகையை ஆசரிக்கணும்னு ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இந்த பண்டிகை ஆசரிக்கும் போது என்ன செய்ய வேண்டுமென்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். லேவியர் ஆகமம் 23ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனத்தை நான் வேதத்தில் என்று வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது, அறுவடை செய்யும்போது, உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அறுவடை செய்யும்போது முதல் கதிர்கட்டை தேவ சமூகத்தில் கொண்டு வரணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி படைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் நம்முடைய தமிழர்கள் இந்த பொங்கல் பண்டிகை என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். வேதத்தில் தான் அதை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறாரு. இல்லை அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க, அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்களேன்னா இந்துக்கள் அவங்க முறையில் அதை கொண்டாடுகிறார்கள். ஆனால் வேதத்தை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சூரியனை நமஸ்கரிக்க மாட்டோம், இயற்கையை வணங்க மாட்டோம். அந்த இயற்கையை உண்டாக்கின ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சூரியனை சிருஷ்டித்த ஒரு நீதியின் சூரியன் இருக்கிறார். அவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். ஏன் அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுகிறாங்க? சூரிய ஒளியினால் விவசாயம் செழிக்கிறது,
மழை தண்ணீரினால் விவசாயம் பெருகுகிறது. அதனால் மாட்டுப்பொங்கல் ஏன் கொண்டாடுறாங்க? அந்த நாட்களில் உழவுக்கு மாடு இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாது. அதனால் அந்த மாட்டுப்பொங்கல் அன்றைக்கு அதை ஒரு கனப்படுத்துகிறத அவங்க கொண்டாடுறாங்க. நாம் அப்படி அல்ல, நாம் கர்த்தரை துதிக்கணும். அவர் நமக்கு நல்ல மழையை கொடுக்கிறார், நல்ல சூரியனை உதிக்க பண்ணுகிறார், அவர் விளைச்சலை பெருக பண்ணுகிறார், அவர் நிலங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆகவே எல்லா சபைகளும் பொங்கல் திருநாள் அன்று அரிப்பின் பண்டிகையை நம்ம கொண்டாடணும். நமக்கு தான் பைபிள் அது எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தான் அதை சிறப்பாய் கொண்டாடி அன்றைக்கு ஆராதனை வைத்து நிலங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். ஒவ்வொரு சபையிலும் நிலங்களை, விவசாயிகளை ஆசீர்வதித்து நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். அப்போ தான் நம்ம நாட்டில் ஒரு செழிப்பு ஆசீர்வாதம் உண்டாகும். இன்றைக்கு இந்தியாவில் அதிகம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் விவசாயிகள். தற்கொலை பண்ணி சாகுறாங்கன்னு செய்தி வருகிறாரு, கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிறாங்கன்னு செய்தி வருகிறாரு, வயல் நிலங்கள் இன்றைக்கு கொள்ளை போய் கொண்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பாதிக்கப்பட்டால் நம்முடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படும். ஆனால் இந்த பாதிப்புக்கு காரணம் யார் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களாகிய நம்ம தான், நம்முடைய சபை தான் காரணம். நம்ம எதுக்கோ வேண்டுதல் செய்கிறோம், முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வயல் நிலங்களை ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்கிறோமா? விவசாயிகளை ஆசீர்வதித்து நம்ம ஜெபம் பண்ணுகிறோமா? ஆண்டவர் நமக்குத்தான் நிலங்களை ஆசீர்வதிக்கிற வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நான் மழையை கொடுக்கிறேன், விளைச்சலை பெருக பண்ணுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவங்களுக்கு அப்படிப்பட்ட எதுவுமே கிடையாது. ஆனால் அதை அவங்க நம்பிக்கையின்படி வணங்குகிறார்கள். நாம் அதற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வேத வசனத்தின்படி அன்றைக்கி வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி நிலங்களை ஆசீர்வதித்து விவசாயிகளை ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்கணும். முதல் பலனை கொண்டு வந்து கர்த்தருக்கு நம்ம படைக்கணும். அதனால் பொங்கல் பண்டிகை என்பது வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு பண்டிகை. அது அந்த பண்டிகைக்கு பெந்தேகோஸ்தே நாள் என்று வேதத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது தெரியுமா? பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அது என்னது? பெந்தேகோஸ்தே நாள் 50வது நாள் என்று அர்த்தம், 50th டே என்று அர்த்தம். அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, என்ன தெரியுமா? அதுதான் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். பெந்தேகோஸ்தே என்பது அறுவடையின் பண்டிகை. அந்த அறுவடை பண்டிகை நாளில் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அதனால் நம்ம பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொல்லுகிறோம், பெந்தேகோஸ்தே சபைகள் என்று சொல்லுகிறோம். அவருடைய உண்மையான அர்த்தம் 50வது நாள், அது ஒரு அறுவடையின் பண்டிகை நாள் என்று அர்த்தம். அதனால்தான் அந்த அறுவடையின் நாளில் தான் ஒரே நாளில் 3000 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு அறுவடை செய்யப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய வசனம் அவ்வளவு அழகாக நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. நம்ம சரியாக அறிந்தால் நாம் இந்த நாளில் ஆண்டவரை துதிக்கணும். பொங்கல் நாளில் நாம் உரிமையோடு அதை கொண்டாடி நிலங்களை ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்க வேணும். எத்தனை பேர் விவசாயம் செய்கிறீங்க? நான் ஒரு விவசாயி, எனக்கு விவசாய நிலம் இருக்கிறது, நாங்கள் விவசாயம் செய்கிறோம், அறுவடையை பார்க்கிறோம். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். அது மாத்திரம் இன்றைக்கு விவசாயிகள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது மிகுந்த துக்கம். நான் அதிகமாக அதற்காக ஜெபம் செய்கிறேன். நிறைய விவசாயம் செய்கிற கிறிஸ்தவ மக்கள் நிலங்கள் வைத்திருக்கிறவங்களை பார்க்கிறேன். அவர்களுக்காக நான் ஜெபம் செய்கிறேன். இந்த நாளில் தேவ பிள்ளைகளாகிய நாம் வேத வசனத்தின்படி நம்முடைய கிறிஸ்தவ ஒழுங்கின்படியும் நாம் தேவனை துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நிலங்களை ஆசீர்வதித்து நம்மை ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆகவே நாம் இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி விவசாயிகளை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். விவசாயத்தை விட்டு விடாதுங்க. நிலங்கள் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், நிலத்திறர்களை விளைச்சல் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். தேவன் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார். எழுப்புதல் காலம் வரும்போது நிலத்தின் பலன் இன்னும் அதிகமாகும். நம்ம தென் அமெரிக்காவின் சில நாடுகளில் எழுப்புதல் வந்தபோது, அந்த எழுப்புதல் நிமித்தமாக ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் அந்த தேசத்தில் வந்தபோது வயல் நிலத்தில் விளைச்சல்கள் பெருகிட்டான். அதாவது சாதாரணமாக ஒரு வெண்டைக்காய் என்று சொன்னால் சாதாரண இவ்வளோ சைஸ் இருக்குன்னா அதை விட ஒரு 4 மடங்கு 5 மடங்கு பெரியதாக இருந்தது. கத்திரிக்காய் என்று சொன்னால் சாதாரணமாக விளைவதை விட பல மடங்கு பெரியதாக இருந்தது. ஒவ்வொரு காய்களும் அப்படி பெருகினது. அதை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது உங்கள் மருந்து செலுத்தியிருக்காங்களா, ஏதாவது ஒரு இந்த கெமிக்கல் முறையில் பண்ணியிருக்காங்களேன்னு சோதித்த பார்த்தபோது இல்லை, இயற்கையாகவே அவ்வளோ பெருசாக விளைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த மக்களிடத்தில் விளக்கம் கேட்டபோது
அங்குள்ள தேவ மனிதர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நிலத்தின் மீது இருந்த சாபம் விலக்கப்பட்டது. இந்த உலகம் பாவத்துக்குள்ளான போது நிலம் சபிக்கப்பட்டார். ஆனால் ஆண்டவருடைய எழுப்புதல் வந்தபோது அந்த நிலத்தின் மீது இருந்த சாபம் மாறும்படி நாங்கள் ஜெபம் பண்ணினோம். அந்த சாபம் விலகின உடனே விளைச்சல் பெருக ஆரம்பித்து விட்டது என்று ஆச்சரியமாய் சொல்லி இருக்கிறார்கள். இந்த தலைமுறையில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் நம்முடைய தேசத்திலும் இந்த சாபம் விலகி நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், விவசாயம் பெருகணும், விவசாய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அப்போ தான் நம்முடைய நாட்டுக்கு ஆசீர்வாதம் நல்லது. நாம் தேவ பிள்ளைகளை பொறுப்படுத்தி அதற்காக ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணலாமா? உண்மையாக இந்த பொங்கல் பண்டிகை என்பது நம்ம தேவ பிள்ளைகளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நாள் என்று விசுவாசிக்கிறீங்களா? வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நினைவு கூறுவீங்களா? உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் இந்த பொங்கல் நாளில் நம்ம ஆராதனை வைக்கணும், நிலத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும்னு சொல்லுங்கள். நான் பிஷப்மாரோடு பேசினேன். இந்த பொங்கல் நாள் அறுவடை பண்டிகையாக டிக்ளேர் பண்ணி நிலங்களை ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்கணும். அவங்களுக்கு எந்த விதமான வேத ஆதாரமே இல்லை, ஒரு பண்டிகையாக கொண்டாடுறாங்க. நமக்கு வேத ஆதாரம் இருக்கிறது. இந்த பண்டிகையை குறித்து நாம் தான் அதை சிறப்பாக கொண்டாடி நம்ம தமிழ்நாட்டுக்கு நிலங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய தேவன் தான் நிலங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும். நம்முடைய தேவன் விவசாயிகளை நேசிக்கிறவரும் நிலங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் தான் நமக்கு உணவளித்து ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை மக்களுக்கு நம்ம விளங்க பண்ண வேண்டும். அதற்கு நாம் இந்த நாளில் கருத்தாக ஜெபிக்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, எல்லா விவசாயிகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோன்னு சொல்லி கருத்தாக ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவரீர், எங்களுக்கு நீர் தந்திருக்கிற விவசாய நிலங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் நிலங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், விளைச்சலை பெருக பண்ணுகிற தேவன், களஞ்சியங்களை நிரம்ப பண்ணுகிற தேவன். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நான் ஆசீர்வதித்து உன் களஞ்சியத்தை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். நாங்கள் அதை விசுவாசித்து இந்த பொங்கல் நாளிலே எங்கள் தமிழ்நாட்டிலே பொங்கல் கொண்டாடுகிற எல்லா மக்களும் நீரே நிலங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள செய்வீராக. விளைச்சலை பெருக பண்ணுகிற தேவன் நீர்தான் என்பதை இந்த பொங்கல் கொண்டாடுகிற எல்லா மக்களும் புரிந்து கொள்ள செய்வீராக. நாங்கள் நிலங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற விளை நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அதன் மீது இருக்கிற சாபங்கள் எல்லாம் விலகி நல்ல விளைச்சலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் நல்ல மழையை கொடுப்பீராக. கர்த்தர் நிலங்களை ஆசீர்வதித்து விளைச்சலை பெருக பண்ணுவீராக. தகப்பனை, விவசாயிகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மக்களுமை அறிந்து கொள்ளவும் தேவன்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியான மனக்கண்களை நீர் கொடுப்பீராக. அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஒவ்வொரு விவசாயிகளையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவள் படுகிற பிரயாசங்களை ஆசீர்வதியும். பண பிரச்சனையிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து எங்களுடைய விவசாயிகளை மீட்டு எடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி விவசாயிகள் மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்கும்படியான நாட்களை காணச் செய்வீராக. ஆண்டவரே, விவசாயிகள் யாரும் தற்கொலை செய்து மறித்து விடாதபடி எங்களுடைய தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் நீர் ஒரு கிருபை காட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கான நல்ல சட்டத்திட்டங்கள் வரட்டும். அவர்களுக்கான உதவிகளை அரசாங்கம் செய்யும்படி எங்களுடைய அரசாங்கத்தோடு கூட இடைப்படுவீராக. விவசாயிகளும் அவருடைய குடும்பங்களும் செழித்திருக்கட்டும். விவசாய நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டை ஆசீர்வதித்து விளைச்சலை பெருக பண்ணி மக்கள் சுபிட்சமாய் வாழ உதவி செய்வீராக. தகப்பனே, நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்துவாகி உம்மை ஜனங்கள் அறிந்து கொள்ள, உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை அல்ல, சிருஷ்டித்த தேவனையே அறிந்து கொண்டு துதிக்க எங்கள் மக்களுக்கு உம்மை வெளிப்படுத்துவீராக. நீரப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய நிலங்களுக்காக ஆண்டவரை துதிங்க, விளைச்சலுக்காக துதிங்க, முதற் பலனை ஆண்டவருக்கு செலுத்துங்க, கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுங்க. ஆண்டவர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.